ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கல்கியை பார்க்க போகிறோம். தலைவர் அடி பிடிச்சிக்க அடி தம்சம் பண்ணார். கல்கி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 3, 2, 1 போகலாம். இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் நாக் அஸ்வினி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கல்கி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் மகாபாரதத்தில் நடக்கிற அந்த குருஷேத்திர போரில் கதையை ஆரம்பிக்கிறாங்க. மகாபாரத கதையில் இருக்கிற முக்கிய கேரக்டரான கிருஷ்ணன், கர்ணன், அஸ்வத்தாமன், கம்சன், இந்த 4 முக்கியமான கேரக்டர் எடுத்துக்கிட்டு இந்த 4 முக்கியமான கேரக்டரும் இந்த காலகட்டத்திலேருந்து இன்னும் சில 100 வருஷங்களுக்கு பின்னால் அந்த கேரக்டர்லாம் வந்தால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கற்பனையாக இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம இந்த விஷயத்தை ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம். ஒரு டைரக்டரு படம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் படம் பார்க்குற ஒவ்வொரு ரசிகனுக்காகவும் தனித்தனியாலாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர் ஒரு கதையை கற்பனை பண்ணுவார். அந்த கதைக்கான ஒரு உலகத்தை வடிவமைச்சு அந்த கதையை உருவாக்கி அதை படமாக எடுப்பார். அந்த கதைக்கான உலகத்துக்குள்ளே நம்ம தான் போய் இன்வால்வ் ஆகி அந்த படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். அப்படியான ஒரு கதையை இந்த டைரக்டர் எடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தா அவர் இந்த கதையை எடுக்க ஒரு பெரிய முதலீடு போடுறதுக்கு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாரு, அவர் இன்வால்வ் ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தை எடுத்துருக்காரே தவிர படம் பார்க்குறவன் இந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆவானா ஆக மாட்டானா அப்படிங்கிற பற்றிலாம் துளியும் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இந்த கதையில் இப்போது சுமாராக ஒரு 2000 ஆண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ இருந்து ஒரு 800 வருஷம் கழித்து, அதாவது கங்கையில் தண்ணியெல்லாம் ஒரு சொட்டுக்கு தண்ணி கூட இல்லாமல் வற்றி போன காலகட்டமாக காட்டுறாங்க. அதாவது போஸ்ட் அப்போகலிப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மேட் மேக்ஸ் படத்தெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த காலகட்டம் மாதிரி காட்டுறாங்க. அந்த காலகட்டத்தை நமக்கு விவரிக்கிறதுக்காக அவங்க அங்கே பண்ணுற சீன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ சமீபத்தில் வந்து இங்கிலீஷ் படங்களை பார்த்தோம் இல்லையா, அந்த சீனுக்கு தான் வந்து போதே தவிர இந்த கதைக்குள்ளே நம்ம இந்த உலகத்துக்குள்ளே போய் இன்வால்வ் ஆகவே முடியல. அந்த காலகட்டத்தை நம்ப வைக்கிறதுக்கு இவங்க சிறு முயற்சி கூட பண்ணலை. ஏன்னா இப்போது ஒரு சுமாராக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலத்தில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் போய் பாருங்களேன். அன்னைக்கு இருந்த மக்கள், அன்னைக்கு இருந்த ஜனங்கள்லாம் எந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் போட்டிருந்தாங்க, எந்த மாதிரியான பேச்சு வழக்கு இருந்தது, எந்த மாதிரியான மேக்கப் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு ஒரு 50-60 வருஷத்துலேயே தெரியுது இல்லையா. அப்போது ஒரு 800 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உழைப்பு இருக்கணும் இல்லையா. அன்றைக்கும் பிரபாஸ் அந்த தாடியை இன்றைக்கி இருக்கிற மாதிரியே ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டு விராட் கோலி மாதிரி அப்படி தான் இருக்கார். காஸ்டியூம்லாம் கூட ஏறக்குறைய அப்படியே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மறுபடியும் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு படம் ஆரம்பித்து 20 நிமிஷத்துலாம் அந்த கதை எதை நோக்கி ட்ராவல் பண்ணுது, அதோடைய மைய கதாபாத்திரம் யார், யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கதையில் நம்ம வந்து பிளைண்டாக பிரபாஸ் தான் ஹீரோ, அவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணால் அவர் இந்த படம் முழுக்கவே எதுவுமே செய்யலை. அமிதாப் பச்சன் கேரக்டர் தான் இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஹீரோவாக இருக்கார். அவர் செய்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம பிரபாஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரபாஸ் எப்போ பார்த்தாலும் ஒரு இரும்பு குடோனுக்குள்ளே ஒரு ஜன்னல் ஓரமாக ஒரு கட்டில் படுத்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு. படத்தில் வர பிரமானந்தான் கேட்குறாரு, ஏன்னா எங்கேயும் எந்திரிச்சு போக மாட்டேன், இந்த இடத்த விட மாட்டேன் அப்படின்னு கேட்டால் அந்த ஜன்னல் வழியாக காட்டுறாரு, நான் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போகணுன்றாரு. அதுக்கான எந்த முயற்சியுமே அவர் எடுக்கவே இல்லை. அதுபோக இந்த படத்துடைய கதையாக இவங்க மகாபாரதத்துடைய மைய கதையை நம்பி இருந்திருக்கிறாங்க. மகாபாரதம் எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேருக்கு ஆழமாக தெரியும், பல பேருக்கு வந்து மேம்போக்காக தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியாது. இதை எப்படி நம்பி படமாக எடுத்தாங்கன்னு தெரியலையே. சரி, இப்படி படத்திலலாம் வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். வில்லனை காட்டுறாங்க, வில்லன் ஒரு வயசான தாத்தாவை காட்டிட்டு அவரும் இந்த ஐசி வார்டில் 50 இடத்துல அந்த ஒயரை ஏற்றி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஏற்றி படுக்க வச்சுருக்காங்க. சரி, இந்த வில்லனும் ஹீரோவும் சந்தித்தா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சா கூட ஹீரோவும் வில்லனும் சந்திக்கவே இல்லை. இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இவர் இடத்துல இவர் இருக்கிறாரு. அவர் அந்த இரும்பு குடோன்லே இருக்கார். அவர் அங்கே விட்டு கிளம்பி போகிறதுக்கு செகண்ட் ஹாஃபில் பாதிக்கு மேலே தான் கிளம்பி போனார். அங்கே எவனோ அமிதாப் பச்சன் கூட அந்த பிளாஸ்டிக் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே தவிர ஹீரோ இந்த படத்தில் என்ன பண்ணாருன்னே தெரியல. வில்லனுக்கு வேலையே இல்லை. இப்படி ஏதாச்சும் கேட்டோம்னா பார்ட் 2ல் வருது, இல்லை மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. ஐயா, அதுக்கு தான் நாங்களும் வர்றோம். ஏதோ நடந்து போச்சு, இதோட முடிச்சுக்குவோம். உங்கள் பொங்கல் சோறு வேணாம், உங்கள் பூசாரித்தனமும் வேணாம். இந்த படத்தை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்க்கணும், அடேங்கப்பா தீபிகா படுகோன் வந்து சேர்ந்துட்டாங்க, அமிதாப் பச்சன் வந்து சேர்ந்துட்டாரு, கமலஹாசன் சேர்ந்துட்டாரு, துல்கர் சல்மான் வந்து சேர்ந்துட்டாரு. இப்படி தினம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. டேங்கப்பா பொங்கல் ஸ்பெஷல் பொங்கலாக இருக்கும் போடுக்கு இம்புட்டு முந்திரி பருப்பை போட்டு செய்கிறாங்க, ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு போய் உக்காந்தா 4 மிளகை போட்டு வச்சுருப்பான். அது நமக்குன்னு வந்து வாயில் மாட்டோம். மற்ற முந்திரி பருப்புலாம் கண்ணில் காங்கவே முடியாது.
அப்படி ஆகிப்போச்சு இந்த படம். கடைசியில் இவ்வளோ முதிரி பருப்பு போட்டு வச்சிருப்பாரு, கடைசி அவங்க ப்ளூ சட்டை நெவர் டிசப்பாயிண்ட் அஸ். ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்ன படம் வேணும்னு. ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.